வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு மனிதர் தன்னோட வாழ்க்கையில முறையான பள்ளி கல்விய முழுமையா முடிக்கவே இல்லை. ஆனா அவர் பின்னாடி பல லட்சக்கணக்கான ஏழை எளிய குழந்தைகளோட கல்வி கண்களை திறந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா? காமராஜர் படிக்காத மேதை பல லட்சம் பேரை படிக்க வைத்தவர். வாங்க அந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மகத்தான வரலாற்றை இந்த அலசல்ல நாம ஆழமா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 130 ரூபாய் ஒரு மாபெரும் மாநிலத்தோட முதலமைச்சரா 9 வருஷம் ஆட்சி செஞ்சவர், இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்து அகில இந்திய அரசியலையே தன் விரல் நுனியில வச்சிருந்தவர். அவர் இறக்கும்போது அவரிடம் மிச்சம் இருந்த ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இந்த 130 ரூபாய் மட்டும்தாங்க. கூடவே கொஞ்சம் கதர் வேஷ்டி சட்டைகள். நம்ப முடியுதா? பல லட்சக்கணக்கான மக்களை ஆட்சி செஞ்ச ஒரு மாபெரும் தலைவனோட இறுதி கால சொத்து இதுதான். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? முதல் பகுதி, படிக்காத மேதை. தன்னோட 12வது வயசுலயே குடும்ப சூழ்நிலை காரணமா பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி மாமாவோட துணிக்கடையில வேலைக்கு சேர்ந்தார் காமராஜர். ஆனா மிகச் சிறு வயசுலேயே தேசப்பற்று அவரை ரொம்பவே ஈர்த்துச்சு. தன்னோட 16 வயசுலயே இந்திய சுதந்திர போராட்டத்துல முழுமையா அவரை ஈடுபடுத்திக்கிட்டார். அவரோட தியாகத்தோட அளவை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். 1930 உப்பு சத்தியாகிரகத்துல ஆரம்பிச்சு 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும். ஆங்கிலேயர் ஆட்சியில அவர் ஜெயில கழிச்ச நாட்கள் மட்டுமே 3000க்கும் அதிகம். அதாவது தன்னோட இளமை காலத்தோட ஒரு பெரும் பகுதியை நாட்டுக்காக வெறும் சிறை கம்பிகளுக்கு பின்னாடி மட்டுமே கழிச்சிருக்கார். அவரோட நேர்மைக்கு ஒரு அட்டகாசமான உதாரணம் சொல்றேன். வேலூர் சிறையில் அவர் இருக்கும்போதே மக்கள் அவரை விருதுநகர் நகராட்சி தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஜெயில இருந்து விடுதலையாகி வந்த உடனே நேரா போய் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சார். சிறையில இருந்துகிட்ட மக்களுக்காக தன்னால எந்த வேலையும் முழுமையா செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த தெளிவும் நேர்மையும் தான் அவரை ஒரு அபூர்வமான தலைவரா நமக்கு காட்டுது. இரண்டாவது பகுதி, கல்வி தந்தை. 1954 முதலமைச்சரா அவர் பதவியேற்றதும் தன்னோட முழு கவனத்தையும் திருப்பின முதல் துறை கல்வித்துறை தான். ஒருமுறை அவர் வெளியூர் பயணத்துல இருந்தப்போ ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனை பார்த்து, ஏன்பா பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சிறுவன் திருப்பி கேட்ட அந்த ஒரு கேள்விதான் மொத்த வரலாற்றையே மாத்துச்சு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா எனக்கு சோறு யார் போடுவா? இந்த ஒற்றை கேள்வி காமராஜரோட மனசை ரொம்பவே உலுக்கிடுச்சு. ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கான விதையா இதுதான் அமைஞ்சது. சோறு யாரு தருவான்னு கேட்ட அந்த பையனுக்கு அவர் கொடுத்த பதில் தான் உலகமே வியந்து பார்த்த மதிய உணவு திட்டம். இது மட்டுமா, 11ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாருக்கும் இலவச கல்வி. பசங்க ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளேயும் ஒரு பள்ளிக்கூடம். அப்புறம் பள்ளிக்கூடத்துல ஏழை பணக்காரர் அப்படிங்கிற சாதி வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு இலவச சீருடை திட்டம்னு ஒரு பிரம்மாண்டமான கல்வி புரட்சியை அவர் உருவாக்குனார். உணவும் உடையும் கொடுத்து கல்வியோட அத்தனை தடைகளையும் அவர் சுக்குநூறா உடைச்சார். இந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சக்சஸ் ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. 1951 வெறும் 18% இருந்த எழுத்தறிவு விகிதம் 1961 36%, அதாவது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு உயர்ந்தது. ஏழை மாணவர்களோட வறுமை அவங்க கல்விக்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாதுங்கிற அவரோட அந்த சிந்தனை தான் அவருக்கு கல்வி தந்தை அப்படிங்கிற அழியாத பேரை கொண்டு வந்து சேர்த்துச்சு. மூன்றாவது பகுதி, நவீன மாநிலத்தை உருவாக்குதல். வெறும் 6ஆம் வகுப்பு மட்டுமே படிச்ச ஒருத்தரால எப்படி ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை உருவாக்க முடிஞ்சதுன்னு பார்ப்போம். சென்னை IIT, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், திருச்சியில் இருக்கிற BHEL, சென்னை பெரம்பூர்ல இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலை, மணலி சுத்திகரிப்பு நிலையம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே காமராஜரோட ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது தான். இதையெல்லாம் பார்க்கும்போது தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனோட அசுர வளர்ச்சியே கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. ஒரு பக்கம் தொழில்துறை அபரிமிதமா வளர்ந்தாலும் அவர் விவசாயத்தையும் விட்டுடல. கீழ்பவானி, அமராவதி, சாத்தனூர், வைகைன்னு அவர் காலத்துல கட்டப்பட்ட மாபெரும் அணைகளும் அதனால பயன்பெற்ற லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுமே இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. பெருகி வர்ற மக்கள் தொகைக்கு உணவளிக்க, நீர்ப்பாசனத்துக்கு அவர் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டார் என்பதை இந்த தரவுகள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. நான்காவது பகுதி, தேசத்தின் கிங்மேக்கர். மாநில அரசியலை தாண்டி 1960களில் தேசிய அரசியலோட ஒரு முக்கிய அச்சாணியா அவர் எப்படி உருவெடுத்தார்னு இப்ப பார்க்கலாம். தேசிய அரசியல்ல அவர் கொண்டு வந்த ஒரு தன்னலமற்ற, முன்னெப்போதும் இல்லாத ஒரு வியூகம்தான் இந்த காமராஜர் திட்டம்.
அதாவது மூத்த தலைவர்கள் எப்போதும் பதவியிலேயும் அதிகாரத்திலேயுமே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சியோட அடிப்படை வேலைகளை கவனிக்கணும்னு நேருக்கிட்டேயே அவர் நேரடியாக முன்மொழிந்தார். அதை வெறும் வார்த்தையோட நிறுத்திக்காம தான் வகிச்சிட்டு இருந்த முதலமைச்சர் பதவியையும் ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமா அவர் நின்னு காட்டினார். இங்க அரசியல்ல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நம்ம கவனிக்கணும். அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான பிறகு இந்தியாவிற்கே பிரதமராகிற வாய்ப்பு 2 முறை அவரை தேடி வருது. ஆனா அவர் அந்த பதவியை தனக்காக பயன்படுத்திக்க மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலா லால் பகதூர் சாஸ்திரியையும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியையும் பிரதமரை அரியணையில ஏத்தி வச்சார். தான் ஒரு உண்மையான கிங் மேக்கர் என்பதை தன்னோட செயல்லையே நிரூபிச்சார் காமராஜர். 5வது பகுதி எளிமையின் அடையாளம். மாநில மற்றும் தேசிய அரசியல்ல இவ்வளவு பெரிய அதிகாரத்தோட உச்சத்துல இருந்த ஒரு மனிதரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவரை மக்கள் எல்லாரும் அன்பா கருப்பு காந்தின்னு அழைச்சாங்க. ஏன் தெரியுமா? அவர் முதலமைச்சரா இருந்தப்போ விருதுநகர் நகராட்சியிலிருந்து அவருக்கு சிறப்பு செலவையா அவரோட வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் பொது சொத்துங்கிறது மக்களுக்கே தவிர தனிநபருக்கு இல்லைன்னு சொல்லி அதை உடனே துண்டிக்க சொல்லிட்டார். தனக்குன்னு ஒரு குடும்பத்தையோ எந்த ஒரு சொத்துக்களையும் அவர் சேர்த்து வைக்கவே இல்லை. முதலமைச்சரா இருந்தபோதும் சரி கடைசி வரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து முடிச்ச மாபெரும் தலைவர் அவர். படிக்காத மேதை. இது வெறும் ஒரு பட்ட பெயர் கிடையாதுங்க. இது காமராஜர் அப்படிங்கிற மனிதனோட ஒட்டுமொத்த சுருக்கம். முறையான பல்கலைக்கழக கல்வி இல்லாட்டியும் ஒரு அபாரமான அறிவாற்றலும் மக்களோட தேவைகளை சரியா புரிஞ்சுக்கிற திறனும் ஒருத்தருக்கு இருந்தா அவரால் ஒரு சமூகத்தையே மாத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு காமராஜர் ஒரு நடமாடும் இலக்கணம். ஒரு சிறந்த தலைமைக்கு பட்டங்களை விட மக்கள் மேல இருக்கிற உண்மையான அக்கறை தான் முக்கியம் அப்படிங்கிறத இது ரொம்ப அழகாவே நமக்கு விளக்குது. இந்த அலசலை நாம முடிக்கிறப்போ அமெரிக்காவோட முன்னாள் துணை ஜனாதிபதி ஹூபர்ட் ஹம்ப்ரே சொன்ன இந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தாலும் அதை பத்தி துளியும் கவலைப்படாத அந்த முழுமையான தன்னலமற்ற தன்மைதான் உண்மையான அதிகாரத்தோட அடையாளமா? பதவியை விட அந்த பதவியை மக்களோட நலனுக்காக நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஒருத்தரோட நிரந்தரமான புகழை தீர்மானிக்குதா? இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு இந்த வரலாற்று அலசலை நாம இப்போ நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு சிறப்பான தகவலோடு சந்திப்போம்.